ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷெஃபிக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான ட்ரெடிஷ்னலான ஒரு உருளைக்கிழங்கு பொடி மாசு எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா பேனில் ஆயில் ஆட் பண்ணோம். இந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா, வந்து கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன், சாப்டு ஜிஞ்சர். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா காரம்லாம் போட மாட்டோம், சில்லி பவுடர்லாம் போட மாட்டோம். ஸோ அதனால் வந்து இந்த பச்சை மிளகா தான் இது காரமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. பொட்டேட்டோ நம்ம தனியாக குக் பண்ணுறதுனால சீக்கிரமே ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸில் குக் பண்ணிடலாம் இந்த ப்ராடக்டை. இதில் வந்து காரம் எதுவுமே போடக்கூடாது. நான் முதலே சொன்ன மாதிரி வெறும் சால்ட்டு மட்டும்தான் போடணும். சால்ட்டு கூட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா ½ சால்ட் நம்ம போட்டிருக்கோம். நல்லா குக் பண்ணிவிடுங்க. ஒரு பெரட்டி இப்போ வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா going to add grated coconut, திருவன தேங்காய். இந்த பொடி மாசுனாலே வந்து பார்த்தீங்கன்னா திருவன தேங்காய் தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ், சும்மா கொத்தமல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி. வந்து கொஞ்சமாக கிரேட்டட் கோகனட், சாப்ட் கொத்தமல்லி. இதுதான் சிம்பிளாக 2 மினிட்ஸில் ஒரு உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க எல்லோரும். டெம்டிங்காக இருக்கிற இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ் தான் நான் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. பயங்கர இந்த கிரேட்டட் கோகனட்டு, இந்த கொத்தமல்லிலாம் போட்டு ரொம்ப டெம்டடாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஃபேவரட்னா வெஜிடபிளே வந்து பொட்டேட்டோ தான். செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ லவர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ரெசிபியை வந்து மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சில்லி பவுடரே போடல, வெறும்னா இஞ்சி, பச்சை மிளகா, லெமன் ஜூஸு, திருவன தேங்காய், இந்த மாதிரி ரொம்ப சட்டிலான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட உங்கள் எல்லாருக்கும் சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃபிகே. மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் வேணும்னா மறக்காமல் டாக்டர் ஷெஃபிகே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.